தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் டைம் பாஸ் ஆகாமல் இருப்பீங்க. இல்லை ஒரு சில பெண்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம், எது மூலயமாவது செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் இல்லை வெளியில் போகக்கூடாது, இல்லை நீ செய்ய வேண்டாம், வீட்டு வேலையை மட்டுமே செய் அப்படின்னு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு எப்படியாவது நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே, நம்ம சம்பாதிக்கிறத வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் இந்த மாதிரி நாமளே கட்டிக்கலாம், நமக்கு தேவையானதை நாமளே வாங்கிக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்காக எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கணும், என்னென்ன குட்டி குட்டி தொழில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. வாங்க ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய ஒரு நாள் ஈவினிங் வேலைகள் தான். அதாவது தினமும் சாயந்தரம் எங்கள் வீட்டில் என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற கருத்துக்களை மட்டும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்காவது உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதில் திறமை அதிகமாக இருக்குமோ அதை கண்டிப்பாக செஞ்சு பணம் சம்பாதிங்க. பொதுவாகவே பெண்களை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு டயர்ட்னஸ் இருந்தாலுமே எந்த ஒரு முகத்தில் ஒரு டயர்டை வெளியே காட்டிக்க மாட்டோம். நம்ம அப்படி இருந்து வேலை செஞ்ச பிறகுமே நம்மளோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்க, உனக்கு வீட்டில் என்ன வேலை, நீ அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்ட, எப்போ பார்த்தாலும் சும்மா தானே இருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அழகாக பேசி முடிச்சிருவாங்க. இதனால் மனசு கஷ்டப்படுறது நம்ம மட்டும்தான். ஸோ நமக்கு தான் எப்போவுமே நம்ம மனசு சொல்லும், நம்மளும் கொஞ்சமாவது சம்பாதிக்கணும், நம்மளும் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைங்களோட டியூஷன் ஃபீஸை நாம் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்க ஆசைப்படுறத நம்மளே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாமளே நினைப்போம். அதுக்காக தான் பெண்களுக்காக ஒரு 10 டாபிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க்கும் சேர்த்து கற்றுக்கோங்க. இல்லை ஆரி ஒர்க் மட்டும்தான் தெரியும், டெய்லரிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க் வீட்டிலையே போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்கிட்ட நீங்களே ஒரு அமௌண்ட் வச்சு பேசி நீங்கள் அந்த ப்ளவுஸை தச்சு உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது மூலமா உங்களுக்கு 2 வருமானம் கிடைக்கும். ஆரி வருமானமும் கிடைக்கும், டெய்லரிங் அக்காக்கிட்டேயும் சின்னதாக ஒரு கமிஷன் மாதிரி பேசி அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நீங்கள் அந்த பிஸ்னஸை அழகாக ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக டெய்லரிங் ஆரி ஒர்க்கு தெரிஞ்சாலே இந்த காலத்தில் ஆரி ஒர்க்குக்கெலாம் அவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறாங்க. மினிமம் ஒரு சின்ன ப்ளவுஸ் தைக்கனாலே அதோட ஃபீஸ் 1000 ரூபாய். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு தெரியலை அப்படின்னா இனியாவது ஒரு நல்ல ஆரி ஒர்க்கு கிளாஸ்க்கு போய் நல்லா அதை கற்றுட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லேருந்தே நல்லா படிச்சுட்டு வந்த ஒரு பிள்ளை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொல்லவே வேணாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் டைப்பிங் ஸ்கில் இருந்து அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது குட்டி குட்டி கம்பெனிகள் மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் ஊரில் இருந்தாலும் அங்கே போய் பேசி ஒரு லேப்டாப் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நான் உங்கள் கம்பெனிக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டு அதை வீட்டில் இருந்தே உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் படித்த டைப்பிங் திறமையை அதில் காட்டுங்க. அப்படி காட்டுறதுனால மாதம் ஒரு 10,000 ரூபாய் கிடச்சா கூட உங்களுக்கு அது ரொம்ப லாபமாக இருக்கும். வீட்டில் ஃப்ரீ டைம் நம்ம இதை பார்த்துட்டே டைப்பிங் ஒர்க்கும் செஞ்சு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நமக்கு நம்மளே நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக இது நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருந்துன்னா இந்த மாதிரி நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க் தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நாலேஜை வீணடிக்காதீங்க. உங்கள் தெருவை சுற்றியோ இல்லை பக்கத்து தெருவில் இருந்த ஒரு 10-20 சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். அந்த இதை நல்லா சொல்லிக் கொடுங்க.
11 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிங்களோ எதில் உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அந்த குரூப்பை நல்லா டெவலப் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டதை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் 11th 12th டியூஷன் ஃபீஸ் மட்டுமே மந்த்லி 1000 ரூபாய். ஒரு பிள்ளைக்கு அது எந்த குரூப்பாக இருந்தாலும் 1000 ரூபாய். அப்படி நமக்கு ஒரு 5 பிள்ளைங்க வந்தாலே போதும், நமக்கு 5000 ரூபாய் அதிலேயே கிடைக்கும். கண்டிப்பாக இது கொஞ்சம் கிராமங்கள் சைடு அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு உள்ளே தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சிட்டி சைடு இருக்கீங்களா இல்லை வில்லேஜ் சைடு இருக்கீங்களான்னு பார்த்து அதுக்கு தக்க ஃபீஸை கூட்டுங்க குறைங்க. ஆனால் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறதும் ஒரு பெஸ்ட் இன்கம் தான் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு குக்கிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையே கொஞ்சம் இடமும் இருந்துச்சு அப்படின்னா சமோசா, டீ இல்லையா உங்களுக்கு வீட்டிலையே நல்ல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பக்கத்துலேயே ஏதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வீடோ பர்த்டே வீடோ யாருக்காவது சமையல் வேணுமா அப்படி யாருக்காவது இன்றைக்கி சாப்பாடு வேணுமான்னு கேட்டு கூட நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அழகாக பாக்ஸ் போட்டு அவங்களுக்கு கொண்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, நம்ம பருப்பு ஐட்டங்கள் இதெல்லாம் மொத்த விற்பனை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு பேக்கில் கொட்டி வச்சுட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி மினி கவர் உண்டு 10 கிராம் 25 கிராம் அப்படின்னு அதில் வந்து போட்டு நீங்கள் அழகாக சீல் பண்ணி அதை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளில் கொண்டு போய் நீங்கள் அண்ணா இந்த பேக்கெட் வந்து 10 ரூபாய் தான், இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள், சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நானே வந்து உங்கள் கடைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விற்பனையாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒன்றில் வந்து ஃபுட் வந்து விற்பனை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மளிகை பொருள் வந்து நீங்கள் வந்து வீட்டிலையே பேக்கெட்டில் அடைச்சி ரீசேல் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். கண்டிப்பாக இதுலேயும் நிறைய வருமானம் ஈட்ட முடியலைனாலும் நம்மளோட வீட்டு செலவுக்கு நாமளே வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ராயிங் எல்லாம் வரைவாங்க. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அதாவது கைவினை பொருட்கள் அவங்களே கூட முடைவாங்க. ஒரு பிளெயினாக ஒரு துணியை கொடுத்தா கூட அதில் அழகாக ஒரு டிசைனிங் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வீட்டிலையே அந்த கூடை செஞ்சு கொடுக்கலாம். வால் டெக்கர் ஐட்டம்ஸ் அதாவது நம்ம சுவரில் என்னென்ன அலங்காரத்துக்கு என்னென்ன பொருள்லாம் வைப்போமோ அந்த மாதிரி செஞ்சு அதை கூட நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம். பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் செஞ்ச பொருட்களை அங்கே போய் சேல் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டிலையே நீங்கள் அழகாக போர்டு மாட்டி ஃபேன்சி ஐட்டம் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல ட்ராயிங் வரைய தெரிஞ்சு இல்லை ஓரளவுக்கு ட்ராயிங் பற்றி ஐடியா இருந்தாலே நீங்கள் வந்து கேக் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். கேக் பிஸ்னஸ் வந்து இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரௌனி எல்லாம் ஒரு பீஸே வந்து எங்கள் ஊரில் 100 ரூபாய். ஒரு சின்ன பீஸ் தான். கண்டிப்பாக ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வாங்கி வச்சுட்டு ப்ரௌனி கேக் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் செஞ்சு இந்த ஆன்லைன் மூலமாகவோ இல்லை பக்கத்தில் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சோ உங்கள் வீட்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நானே கொண்டு வந்து தரேன், நானே வந்து அதை டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டு கூட கேக் பிஸ்னஸை நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா இதுலேயும் உங்களுக்கு எதில் வில்லிங்னஸ் அதிகமாக இருக்கோ அதில் ஏதாவது ஒன்றை வந்து கண்டிப்பாக செஞ்சு மணி ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க ட்ரெண்டிங்கே யூடியூப் மட்டும்தான். யூடியூப்பில் வந்து நிறைய ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னாலும் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. முகத்தை காட்டாமலேயே நம்மளோட திறமையை வந்து நம்ம அதில் வெளிக்காட்டலாம். உங்களுக்கு குக்கிங் வருது அப்படின்னா நீங்கள் சமைக்கிறத அழகாக வீடியோ எடுத்து போடலாம். இல்லை உங்களுக்கு நிறைய புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா அதை வீடியோவாக எடுத்து போடலாம். நீங்கள் டெய்லரிங் தைக்கிறத வீடியோவாக எடுத்து போடலாம். நீங்கள் வந்து கேக் செஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேக் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் யூடியூப்பில் அழகாக வீடியோ எடுத்து போடலாம். மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்லேருந்து ஒரு பெஸ்ட் இன்கம் வந்து நமக்கு வரும். இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். எதுவுமே
உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு மொபைல் இருந்தால் தாராளமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கடவுள் வந்து ஏதாச்சும் ஒரு திறமையை கொடுத்துருப்பாங்க. திறமை இருக்கிறவன் தான் மனுஷன். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு குட்டி திறமை இருக்கும், அதை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டுங்க. நாம் ஏன் எல்லாருக்கிட்டேயும் சோம்பேறி, ஒரு வேலையுமே செய்யாதவா அப்படின்னு நமக்கு நம்மளே ஏன் நம்ம பட்ட பேர் வாங்கிக்கணும்? நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டுங்க. நம்மளை தாழ்வாக நினைக்கிறவங்க முன்னாடி கண்டிப்பாக பெண்கள் வந்து நம்ம சாதிச்சு தான் நிற்கணும். அதுக்காக சூசைடு அட்டன் பண்ணுறது, இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம மீடியாக்களில் பார்க்குறோம். நிறைய பெண்கள் வந்து எவ்வளவோ நாலேஜ் இருந்து, அழகு இருந்து, அறிவு இருந்து, சொத்துக்கள்லாம் இருந்தாலும் கணவன் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு டைவர்ஸ் கூட பண்ணாமல் தற்கொலை பண்ணிக்கிடுறாங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்காமல் நம்ம வந்து சுயநலமாக இருக்கணும். நமக்கு நாமளே சம்பாதிக்கணும். நம்ம காலில், சொந்த காலில் நாம் நிற்கணும். யார் நம்மளை கைவிட்டாலும் கவலை இல்லை, நம்மளோட அறிவு நம்ம கூட இருக்குது, நம்மளோட படிப்பு நம்ம கூட இருக்குதுன்னு நினச்சிட்டு தனியால் வெளியே வந்து சாதிங்க. கண்டிப்பாக மேலும் மேலும் உயரத்துக்கு போங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. இன்னும் நிறைய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.